ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆலோசனைப்படி பெருநகர துணை மாநகராட்சியில் கல்வித்துறைக்கு என்று அதிக முக்கியத்துவம் ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் கல்விக்கென்று அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு அறிக்கையும் கல்வி மாணவர்களுக்கு பயன்படும் வகையில் அறிக்கைகள் இருந்தது. இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில ஒவ்வொரு அறிவுக்கும் மாணவ செல்வம் பயனடையும் வகையில் இருந்தது. இந்த முறையும் கல்விக்கென்று அதிக முக்கியத்துவம் கொடுத்து அறிவிப்பில் 16 அறிவிப்புகள் கல்வித்துறைக்கென்று வழங்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது வரக்கூடிய 2025-26 அகாடமிக் இயருக்கு மாணவ செல்வங்கள் மாநகராட்சி பள்ளியில இணைக்கிறதுக்காக இன்னைக்கு ஒரு விழிப்புணர்வு துவங்கியிருக்கோம். மாநகராட்சி முழுவதுமாகவே இன்றைக்கு 45 ஆட்டோல சென்னை பள்ளிகள் என்னென்ன முன்னெடுப்புகள் இருக்கு, எந்த மாதிரி எல்லாம் கல்வி முறைகள் கற்றுத்தரப்படுகிறது, அடிஷ்னலா என்ன மாதிரி கிளாஸஸ்லாம் ட்ரெயின் அப் பண்றோம் அப்படின்ற ஒரு பேம்ப்ளெட்டும் அந்த ஆட்டோக்குள்ள கொடுத்துருக்கோம். தொடர்ந்து மாநகராட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு HMஸ்க்கும் இந்த பேம்ப்ளெட் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்தந்த HMஸ் அவங்கவுங்க பகுதிகளில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு நம்ம மாநகராட்சி பள்ளிகளில் என்ன வகையெல்லாம் கல்வி நம்ம சொல்லித்தரோம் அப்படின்றத முன்னெடுப்பு எடுத்துட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு அந்த விழிப்புணர்வை தொடங்கியிருக்கோம். மார்ச் 1ஆம் தேதி முதல் அட்மிஷன் துவங்கப்பட்டிருக்கு மாநகராட்சி பள்ளியில. இப்போ வரைக்கும் 3500 மாணவர்கள் அட்மிஷன் கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கு தனியார் பள்ளிக்கு நிகராக நம்முடைய மாநகராட்சி பள்ளிகளில் திட்டங்களா இருக்கட்டும், இல்லை கட்டிடங்களா இருக்கட்டும், ஒவ்வொன்றையும் பார்த்து முன்னெடுப்புகள் நடைபெற்று வருகிறது. அதனால மாநகராட்சி பள்ளியில் நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை சேர்க்குமாறு இன்னைக்கு நாங்கள் கேட்போம். மேடம், இந்த கூடுதல் சேர்க்கைக்கு நம்ம கடந்த ஆண்டு விட இந்த ஆண்டு கூடுதல் சேர்க்கைக்கு அவங்க சேர்க்கை படுவதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள்? அதுக்காக தான் இப்போ கூடுதலாக சேர்க்கை வேணும் அப்படின்றது தான் இன்னைக்கு மாநகராட்சி பள்ளியில நிறைய முன்னெடுப்புகள் எடுத்து வந்திருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சென்னை பள்ளிகளுக்கு இந்த நிதிநிலையில அறிக்கையில 16 அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம். போன ஆண்டு நிதிநிலை அறிக்கையில 26 அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு சென்னை பள்ளிகள்ல பாத்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு என்று தனியாக யூனிஃபார்ம்ஸ் வழங்கப்படுகிறது, அவங்களுக்குன்றது தனியாக ஷூ சாக்ஸ் வழங்கப்படுகிறது, ஐடி கார்ட்ஸ் வழங்கப்படுகிறது. அதே போல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டும் நிறைய டெவலப் பண்ணிட்டு வரோம். அதே போல குழந்தைகளுக்கு கராத்தே பசங்க விருப்பப்படுகிறார்கள் அப்படின்னா குழந்தைங்களுக்கு கராத்தே பயிற்சியும் வழங்கப்படுகிறது. அதே போல டெய்லி காலையில கிளாஸ்க்கு வந்தோடனே நியூஸ் பேப்பர் ரீடிங்ன்ற ஒரு முன்னெடுப்புல இங்கிலீஷ் பேப்பரும் தமிழ் பேப்பரும் ரெண்டுமே ஒவ்வொரு கிளாஸ்க்கு வழங்கி மாணவ செல்வங்களை படிக்க வைக்கிறோம். இது சின்ன சின்ன விஷயமா சென்னை பள்ளிகள்ல முக்கியத்துவம் கொடுத்து பள்ளிகள்ல மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில செயல்படுது. உள்ள வந்தானா வெளியே போகும்போது ஒண்ணு வேலையோட தான் போகணும். அதற்குண்டான முன்னெடுப்பு என்ன இருக்கு? ஒரு நீட் வேற நிறைய போட்டித் தேர்வுகள் நமக்கு மாணவ சார்பில் எடுக்கலாமே. நிறைய IAS இருக்காங்க, அம்மா மாநில வச்சு கூட நடத்தலாம். இல்ல இப்போ நிறைய கவுன்சிலிங் நடக்குது, ஸ்கில் டெவலப்மெண்ட் கிளாஸஸ் நடக்குது. இப்போ 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்றது நடத்துறோம். இப்போ 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் +1 +2ல அவங்க என்ன மாதிரி குரூப் சூஸ் பண்ணணும், எதுல அவங்க ஃபோக்கஸ்டா இருக்காங்க, என்ன படிப்பு படிக்க விரும்புறாங்க, அதுக்கு எந்த குரூப் எடுத்தா சரியா இருக்கும் அப்படின்ற கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் நடக்குது. அதே போல 11ஆம் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு எல்லாமே எந்தெந்த எக்ஸாம்ல அவங்க விருப்பப்படுறாங்க அப்படின்ற கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராமும் மாநகராட்சி சார்பா எடுக்கப்படுகிறது. கல்வித்துறையில் பாத்தீங்கன்னா இன்றைக்கு நம்ம 10 ஆண்டுகளா கடந்த ஆட்சியில சென்னையோட இணைக்கப்படாத பள்ளிகள் நம்ம சென்னையோட இணைக்கப்பட்ட பகுதிகளில் மணலி, மாதாவரம், அதே போல சவுத்ல பாத்தீங்கன்னா சோழிங்கநல்லூர், இந்த மாதிரி பகுதிகள்லாம் மாநகராட்சியோட இணைக்கப்படாம 10 ஆண்டுகளாக இருந்தது கடந்த ஆட்சியில. ஆனா இப்ப நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்த பிறகு இன்றைக்கு அந்த பள்ளிகள் எல்லாமே மாநகராட்சி வகைப்பாட்டுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. அங்கெல்லாம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்கு. இந்த நிதிநிலை அறிக்கையில கூட அந்த மாதிரி பகுதிகளில் தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்து அந்த இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு இன்னும் கூட வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்திருக்கும். அதே போல அங்க கட்டிடங்களையும் இடித்து புது புது கட்டிடங்கள் ஒவ்வொரு பேஸா எடுத்து கட்டப்பட்டு வருகிறது. இன்றைக்கு சென்னை பள்ளிகள் பாத்தீங்கன்னா தனியார் பள்ளிகளுக்கு நிகராக சென்னை பள்ளிகள் இருக்கு. சிட்டிஸ் என்ற ப்ராஜெக்ட்ஸ்ல நிறைய பள்ளிகள் புது டிசைன்ஸ்ல நம்ம பள்ளிகள் கட்டடம் கட்டப்பட்டு வருகிறது. நம்ம டீச்சர்ஸ்க்கு என்ன பண்ண போறீங்கன்னா, ஒரு போட்டித் தேர்வு உருவாக்குறாங்கன்னா அந்த டீச்சர்ஸ் அப்டேட் ஆயிருக்கணும்.
இந்த டீச்சர்ஸ்க்கான இல்ல, அந்த ஒரு புத்தாக்க பயிற்சி என்ன பண்ண போறீங்க? இல்ல, டீச்சர்ஸ் வந்து நம்ம மாநகராட்சி பள்ளியில இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. அது இல்லாம இந்த கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் இப்போ கவுன்சிலிங்கும் வந்து மாநகராட்சி சார்பா வந்து எடுத்துப்பட்டு வருது. என்ஜிஓஸ் கூட கம்பைன் பண்ணி 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே கவுன்சிலிங் வந்து வழங்கப்படுகிறோம். மதிப்பெண் குறைவாக இருக்குதுன்னா எதனால அந்த குழந்தை வந்து லேக் ஆகுது, எதனால அந்த குழந்தைக்கு வந்து படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்ற ஒரு முன்னெடுப்புலையும் கவுன்சிலிங்ஸும் வந்து மாநகராட்சி சார்பாக வழங்கப்பட்டு வருது. அதே மேடம் முக்கியமா மேடம் சேரும்போது போதுமான ஆசிரியர்கள் இருக்காங்களா? ஏதாவது கூடுதல் ஆசிரியர்கள் தேவைப்படுவாங்க? இல்ல, போதுமான ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். இப்போ பிடி டீச்சர்ஸ் அப்படின்ற வகைப்பாடுல நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த வகையில இருக்காங்க. ரிக்வயர்மெண்ட்ஸ் இருந்தா டிஆர்பி கிட்ட நாங்க கேட்டிருக்கோம், அவங்களும் தரதா தெரிவிச்சிருக்காங்க. 222 டீச்சர்ஸ் வந்து டிஆர்பி மூலியமா கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஆங்கிலம் பேசுறதுக்காக இந்த மாதிரி ஆங்கிலம் வந்து நம்ம மாநகராட்சி பள்ளியில இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸும் இருக்குது. அது இல்லாம பிள்ளைகளுக்கு வந்து டெய்லி காலையில நியூஸ் பேப்பர் வந்து படிக்க தரும். இந்து நாளிதழ் வந்து கொடுக்கப்பட்டு வருது. குழந்தைகளுக்கு எந்த ஸ்பெஷல் எடிஷன் இருக்கு, ஸோ அந்த எடிஷன் வந்து கொடுத்துட்டு வரோம். அது இல்லாம டெய்லி காலையில அசம்பிளி நடக்கும்பொழுது ஒவ்வொரு நாளும் வந்து திருக்குறள் ஒரு நாள் வந்து சொல்லணும். அந்த திருக்குறளுக்கான அர்த்தங்களை சொல்லணும். அதே போல ஆங்கிலத்துல வந்து ஒரு நியூ வேர்ட் சொல்லணும். அந்த நியூ வேர்டுக்கான அர்த்தம் வந்து தெரிஞ்சுக்கிற வகையில வந்து ஒவ்வொரு பள்ளிகளுமே இது டெய்லி பேசிஸ்ல நடக்கும். மேடம் இந்த பெண் குழந்தை வளர்லாம் பெறும் குழந்தைகளுக்கான என்ன ஏற்பாடு பண்ணிருக்கோம், அதே மாதிரி அனிமிக்கா இருக்கக்கூடிய அந்த பெண் குழந்தைகளுக்கான முக்கியத்துவம் கொடுத்து எந்த மாதிரியான அவேர்னஸ் நீங்க பண்ண போறீங்க? மாநகராட்சி பள்ளியில இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் எல்லாமே வந்து கடந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில வந்து மாதம் ஒரு முறை வந்து மெடிக்கல் கேம்ப் நடத்தப்படும் அப்படின்றத தெரிவித்திருந்தோம். அந்த வகைப்பாடுல வந்து ஒவ்வொரு பள்ளிகளிலும் மாதம் ஒரு முறை அப்படி ரொட்டேஷன்ல வந்து ஒரு ஆண்டுக்கு ஒரு முறையாவது ஒரு பள்ளி கவரப் ஆகுது. மெடிக்கல் கேம்ப்ஸ் வந்து தொடர்ந்து நடைபெறுகிறது. அதே போல மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களால் வந்து இந்த அனிமிக் இருக்காம இருக்கிறதுக்கு டேப்லெட் வந்து அந்த டிவார்ம் ஃபார்மிங் வந்து டேப்லெட் தராங்க. ஸோ அந்த டிவார்ம் டேப்லெட் வந்து நம்ம மாநகராட்சி பள்ளிகளுக்கும் மாணவர்களுக்கும் வழங்கப்பட்டு வருகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.